ஹாய் வணக்கம், நான் உங்கள் ராதா பேசுகிறேன். நம்மளுடைய கிரீனஸ் ப்ராப்பர்ட்டிஸில் மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷன், மிவான் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போது இந்த மிவான் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அட்வான்ஸ்டு மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி. அது நம்மளுடைய கிரீனஸ் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஸோ அந்த ஃப்ளோர் இருக்குன்னா அதை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷட்டர் பேனலிங் பண்ணி அலுமினியம் ஷட்டர் பேனலிங் பண்ணி நம்ம காங்கிரீட் ஃபில் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷன். அட் அ டைமில் உங்களுக்கு வந்து நம்ம காங்கிரீட் ஃபில் பண்ணுறோம். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து டபுள் டைம் டியூரபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டியுமே கம்பேர்ட் டு உங்களுக்கு பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு நார்மலாக பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறத விட ஒரு மிவான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து டபுள் டைம் கிடைக்கும். அது போக உங்களுக்கு இந்த டேம்ப்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ஏர் கிராக்கு, இது எதுவுமே உங்களுக்கு வராது. பாருங்களே, இப்போது இது வந்து மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி அலுமினியம் ஷட்டர் பேனலிங் பண்ணி அட் அ டைமில் உங்களுக்கு வந்து ரூஃபு, வால்ஸு எல்லாமே காங்கிரீட் ஃபில் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு அந்த ஜாயின்ஸ் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துலையுமே இந்த டேம்ப்னஸ் வருது, ஏர் கிராக் வருது, இது எதுவுமே இருக்காது. லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் விட உங்களுக்கு டபுள் த டைம் வந்து உங்களுக்கு லைஃப் கிடைக்கும். டியூரபிலிட்டி ஆல்சோ ரொம்ப நல்லாயிருக்கும். எர்த்குவேக் ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து நம்ம 12 feet ஃபைல் ஃபவுண்டேஷன் எடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து 4 floors தாராளமாக எடுக்கலாம் வித்தவுட் எனி கன்சல்டேஷன். உங்களுக்கு மேலே பண்ணுறோம், அந்த பேக் சைட் ஆஃப் த பில்டிங் பண்ணாலும் சரி, ஃப்ரண்ட் சைட் பில்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ பேக் சைட் ஆர் ஃப்ரண்ட் சைட் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ அதுதான் நம்மளுடைய மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷன். மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நம்மளுடைய நார்மல் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பெரிய அளவு டிஃப்ரென்ஸே வராது. நார்மலாக வெளியே நீங்கள் பில்டர்ஸ் கட்ட என்ன ஒரு ஃப்ளையாஷ்க்கு நார்மல் பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்களோ த சேம் காஸ்ட்டு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து டபுள் ட்ரிபிள் டைம் உங்களுக்கு குவாலிட்டியை நீங்கள் பார்க்கலாம். இங்கே வாங்கியிருக்கிற கஸ்டமர்ஸும் நிறைய மோனோலித்திக் பற்றி பேசியிருக்காங்க. அதையும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரியறது உங்களுக்கு வந்து நம்ம எப்படி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஓகேங்களா. ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி அந்த கம்பியெல்லாம் நம்ம பைண்ட் பண்ணி உங்களுக்கு அலுமினியம் பேனல் இங்கே தெரியுது இல்லைங்களா, இது வந்து அலுமினியம் பேனல் வந்து நம்ம வந்து ஷட்டர் பண்ணுறோம். ஷட்டர் பேக் சைடு, அந்த சைடும் ஃப்ரண்ட் சைடும் நம்ம ஷட்டர் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து ரூஃப் நம்ம காங்கிரீட் போடுவோம் இல்லைங்களா, அந்த காங்கிரீட் மிக்சர் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ அட் அ டைம் உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம பண்ணிடுறோம். உங்களுக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நம்ம விண்டோஸ் வேணும், எங்கே வந்து டோர் வேணும், எந்த இடத்துலலாம் ஓப்பன் வேணும், அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து பிளானில் இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் அவங்க ஃபில் பண்ணுறப்போ உங்களுக்கு ஜாயின்ஸ் இதெல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக உங்களுக்கு அந்த டேம்னஸ் வராத அளவுக்கு சூப்பராக இருக்கும். எந்த வித இடத்துலையுமே ஒரு ஏர் கிராக் வராது. அதான் உங்களுக்கு டியூரபிலிட்டி. இப்போ பிரிட்ஜஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, அட் அ டைம் பண்ணுவாங்க. எதனால பிரிட்ஜஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி இட் இஸ் மோர் தென் 100 years இருக்கு. அதனால தான் இந்த மெத்தட் வந்து பிரிட்ஜஸில் பண்ணுறாங்க. அதே மெத்தட் தான் இங்கே உங்களுக்கு வந்து லைஃப் டைம். ஒரு பிரிக்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து பிரேக் பண்ணிடலாம். அந்த இடத்துல நம்ம வந்து என்ன விஷயங்கள் வேணால் பண்ணலாம். பட் அது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் கிடையாது, எப்போ வேணாலும் அது போயிடும். இதில் வந்து உங்களுக்கு ஜாயின்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நிறையா கஸ்டமர்ஸ் கேட்குற விஷயம், இது வந்து உங்களுக்கு கூலாக இருக்குமா, ஹீட்டாக இருக்குமான்னு. தயவு செய்து நான் சொல்கிறேன், எங்களுடைய எல்லா பில்டிங்குமே இருக்குது. உங்களுக்கு ஃப்ளையாஷ் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது, பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம பண்ணியிருக்கோம், அண்ட் மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணியிருக்கோம். 3 வீட்லேயுமே நீங்கள் வந்து ஒரு ஹீட் தெர்மாமீட்டர் ஏதாவது வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. எல்லா வீட்லேயும் உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும். இதில் வந்து ஹீட்டாக வருது அது எதுவுமே கிடையாது. எல்லா வீடுமே உங்களுக்கு கூலாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 coat புட்டி பார்க்குறோம். 3 coat புட்டி பார்க்கறதுனால என்னென்னா, புட்டி பார்க்குறதே வந்து உங்களுக்கு வந்து பில்டிங் வந்து சில்லுன்னு இருக்கிறதுக்கு தான், கூலாக இருக்கும். அதுவும் நாங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு தாராளமாக வந்து இது கூலாக இருக்கும். இந்த பில்டிங்கு மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டியூரபிலிட்டி லைஃப் டைம் டபுள் டைம் கிடைக்கும். மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் விட உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. மற்ற கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு வந்து லீக்கேஜ் ஆகிறது இதெல்லாம் இருக்கும். இதில் எந்த வித மெயின்டெனன்ஸ் இருக்காது, ஜீரோ மெயின்டெனன்ஸ், ஓகேங்களா.